காலையிலே கள்ளக்குறிச்சி டு திருச்சி வந்து ஈஸியாக வந்துட்டோம். ஆனால் அந்த திருச்சி டு மதுரை தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மதியானம் வெயில் வர பயங்கரமாக அடிக்குதா. ட்ரை பண்ணுவோம், வாடா மாப்பிள்ள பார்த்துக்கலான்னு அப்படின்னு போக வேண்டியதான். ஸோ பார்த்துக்கலாம் வாங்க. இது மதுரை போய்க்கலாம். சரி, தேங்க்ஸ். திருச்சிக்கு கொஞ்சம் தூரம். நன்றிங்க. ஜமால் முகமது கல்லூரி. ஸோ இந்த காலேஜ் பக்கத்தில் தான் இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம், திருச்சி டு மதுரை. ஸோ இந்த கள்ளக்குறிச்சி டு கன்னியாகுமரி போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும்னு சொல்லலாம். ஸோ நம்ம திருச்சி சரி வரோங்க. அக்கா வரேங்க்கா. எங்கள் அம்மா புளி சாதம் வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. என்கிட்ட சாப்பாடு எடுத்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டேன். அவங்களும் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்து இப்போ எங்கே இருக்குன்னா, ஸோ திருச்சி டு மதுரை வந்து விராலிமலை ஊரை தாண்டி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்குள்ளே மதுரை தாண்டுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணலாம். ஸோ பார்க்கலாம். நத்தம் ரோடு இதே போனோம்னா பழனி. நத்தம் அடுத்து பழனியா? பழனி நத்தம். என்னடா ஒரு பொண்ணு போட்டோ வச்சுன்னு பார்த்தோன்னா, இப்போ கூட வர்ற டிரைவரு அவரோட ஒய்ஃபு தான். அவங்க வந்து இறந்துட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து நினைவு நாள் வருதான். அதனால் வந்து அப்படியே ஸ்டேட்டஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுப்பா அப்படின்னு ரெடி பண்ணி சொன்னாங்க. சார் நம்மளால் முடிஞ்சதும் இதே ஒரு ஃபோட்டோ வச்சு எதே ரெடி பண்ணி கொடுத்தா. ஜல்லிக்கட்டுனா எங்கன்னா நடத்துவாங்க? உள்ளே இருக்கா? லங்காநல்லூர் இது கிரவுண்ட் இருக்குமா? கைஸ் டைம் வந்து 4:30. இப்போ எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்கோம். ஸோ ஒருவேளை மதுரை ரீச் ஆகிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்.
கைஸ் டைம் பார்த்தோன்னா 7:30. ஸோ ஒரு 5:30 to 7:30 ஸோ மதுரையில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்த ராறு தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு நைட்டு வந்து மதுரையில் தங்குற பேர் இருக்கும். ஸோ நான் கிளம்புற பேர் இருக்கும். எதாவதுனாலும் அப்டேட் பண்ணுறேன். இல்லை வேணாம், நான் இருக்குண்ணே. இதே நீங்கள் கொண்டு வந்ததே பெரிய விஷயண்ணா. நண்பா ஒரு 5 மணிக்கு ஸோ மதுரை பறவையில் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டு ஸோ அண்ணன் அந்த லோடு இருக்குது, அந்த லோடை இறக்கிட்டு போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னார். ஸோ லோடை இறக்கிட்டு அங்கே நிறைய லாரி வரும். அதில் வந்து நாகர்கோவில் கன்னியாகுமரி போகிற லாரி கண்டிப்பாக வரும். ஸோ அவர் ஒன்று ஏற்றி விட்டு அதில் ஒன்று போகலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்குள்ளே நம்ம ஒரு டீலாம் போட்டு டீக்கெலாம் அவர் தான் வந்து காசு கொடுத்தாரு. ரொம்ப பாசக்காரர். நம்ம திருச்சியிலேருந்து மதுரை வர்றதுக்கு அண்ணன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவருக்காக ஒரு 5 நிமிஷம் நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த ஆம்னி பஸ் மட்டும் தான் இருக்குமா? ஒரு பய வழியா என்னன்னா ஒரு பய வழியா? எஸ் பழமண்டி 3வது வந்து உள்ள போகுது கடைக்கு. கைஸ் மதுரையில் ஒரு டிரைவர் வந்து அவங்க திருச்சியிலேருந்து என்னை மதுரையை கூப்பிட்டு வந்து ஸோ வந்து ஒரு இடத்துக்கு கொடுத்து தங்க வச்சு காசு கொடுத்து சாப்பிடுற அதான் மதுரையில் நைட்டு சாப்பாடு. கைஸ் இந்த லாரி டிரைவர் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு ஆளாக தான் இருப்பார். ஏன்னா திருச்சிலேருந்து மதுரை வரைக்கும் அவர் வந்து கூப்பிட்டு வந்தார். ஒரு டீ வாங்கி கொடுத்தா அவரே காசு கொடுத்துட்டாரு. அவர் மட்டும் சாப்பாட்டுக்கு அவரே 100 ரூபா காசு கொடுத்து ஒரு இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு நல்ல ஒரு இடத்த வந்து நம்மளுக்கு விட்டுருக்காரு. கைஸ் திருச்சி டு மதுரை வரதுக்குள்ள பெரும்பாடாச்சு. இந்த கஷ்டத்தையும் நான் ஒரு லெசனாக எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். பை.